லாங் டிரைவ்ஸ் போறப்ப சில ஃப்ளூயிட்ஸ் வந்து திடீர்னு கம்மியாயிடும். அப்ப நாமளா வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுன்னா அது வந்து மாத்தலாமா, அட்வைசபிளா, எதெல்லாம் எப்படி எல்லாம் மாத்தலாம்? நோ, இப்போ நீங்க சொன்ன சினாரியோல மாத்தலாமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு நம்மளே மாத்துறதுக்கு வந்து அது அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் நீங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கிற ஃப்ளூயிட் நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் குறையுதுன்னா சம் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்றதுனால தான். இப்போ நீங்க திரும்ப அதை நீங்க ரீஃபில் பண்ணீங்கன்னா அது திரும்பி லீக் ஆக தான் போகுது. ஸோ பெஸ்ட் ஐடியா என்னன்னா டு கெட் இட் இமிடியட்லி செக் பை அ சர்வீஸ் சென்டர் ஆர் பை அ மெக்கானிக். ஆனா இப்போ லெட்ஸ் சே ஓகே, கார்ல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, நான் ஒரு லாங் டிரைவ் போறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரை கொஞ்ச நேரம் ரன் பண்ண விட்டுட்டு இன்ஜின் ஆயில நல்லா சர்க்குலேட் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் டிப்ஸ்டிக்கை எடுத்து லெவல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஏன் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண விடுறோம்னா, இப்போ நார்மலா கார் கோல்டா இருக்கு, இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி ஜாஸ்தி ஆயிடும், கீழே அப்படி ஒரு மாதிரி கட்டியா தேங்கிட்டு இருக்கும். அதை நல்லா ஃப்ளோ பண்ண விட்டதுக்கு அப்புறம் தான் அதோட லெவல் கொஞ்சம் ரேஸ் ஆகும். அப்பதான் அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும், விஸ்காசிட்டிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஓட விட்டுட்டு லெவல் செக் பண்ணலாம். பிரேக் ஃப்ளூயிட் யூஸ்வலி 90% 95% பிரேக் ஃப்ளூயிடோட லெவல் வந்து கம்மியாகாது. ஆஸ் லாங் as உங்களோட பிரேக் சிஸ்டம்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால பிரேக் ஃப்ளூயிடோட லெவல் கரெக்டாக தான் இருக்கும். கூலண்ட் பார்த்துக்கலாம், கூலண்டோட லெவல் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம், வைப்பரில் தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நம்ம பண்ணுற பேசிக் செக்ஸ்.